திருத்துறைப்பூண்டியிலேருந்து வந்திருக்கோம். சரிங்க. என்ன விஷயம், எதனால வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் ஓட்டு போடலாம். யாருக்கு ஓட்டு போகிறதுக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கா? இப்போ விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க? என்ன கொடுக்க வரீங்க? சீட்டு கொடுக்க வந்துருக்கீங்களா? விஜய்க்கு ஓட்டு போட்டலாமா? விஜய் யாரு? விஜய் கார்ல வருவார்ல, அவங்களுக்கா? அவங்க என்ன சின்னம்? அவங்க விசில் சின்னம். விசில் சின்னம்மா? அவங்க ஜெயிச்சிருவாங்களா? இப்போ எல்லாருக்கும் நீங்கள் வந்து இது கொடுக்குறீங்க, விஜயோட ரசீதி. சரி, இப்போ யார் எனக்கு கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம ஜெயிக்க வச்சிடலாமா விசில? சரி, அடுத்து அங்கே பாருங்க, அவங்களுக்குலாம் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க சீட்டு. விசிலுக்கு கொடுங்க. விசில் கொடுங்க, சீட்டு கொடுங்க. இப்போ யார்? இப்போ விஜயை நீங்கள் ஜெயிக்க வச்சிருவீங்க, இப்படி சொல்லுங்க. சொல்லுங்க, விஜயை ஜெயிக்க வச்சிருவீங்க. மொத்தவங்களுக்கு கொடுக்கணும். அவரோட பேரு முக ஸ்டாலின். சொல்லு. முக ஸ்டாலின் எதிர்க்கணும். எதனால அவரை எதிர்க்கீங்க? ஏன் அவரை எதிர்க்கீங்க? அவர் ஒரு தீய சக்தி. எங்க மாமா விஜய் தான் ஜெயிக்கணும். விஜய் பாட்டு பாடுங்க பார்க்கலாம். எப்படி பாடுங்களா? உங்கள் விஜய் உயிரன வரனா. எங்க வரீங்க? வேலூர் வரீங்களா? இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் ஜெயிக்கிறது. இந்த ஊரில் பாண்டியன் ஜெயிக்கிறாரா? திருத்துறைப்பூண்டி தொகுதியில் கம்யூனிஸ்டே அடிச்சிருவீங்களா நீங்கள்? சொல்லுங்க. கம்யூனிஸ்டே அடிச்சிருவீங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு ஓட்டு உண்டா? ஏங்க சார், உங்களுக்கு ஓட்டு உண்டா சார்? சரி சார், நீங்கள் வந்தால் என்னென்ன செய்வீங்க? நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க. முழுமையாக பாதுகாப்பு கொடுப்பீங்க. இப்போ 12 மணி நேரம் இருந்தாலும் ஒரு பொண்ணு நடு ரோட்டில் போகலாம்ல? அப்போ விஜய் ஜெயிக்கிறாங்க. யார் இருந்தாலும் முக ஸ்டாலினை எதிர்க்கணும். சரியில்லை. இப்போ என்ன சொல்றீங்க? கதிரருவா நல்ல சின்னம், ஆனால் கூட்டணி போய் சரியில்லைங்கிறீங்க. சரி, ஓகே. உங்கள் படி உங்கள் விஜய் பாட்டு ஒரு பாட்டு உங்களுக்கு பாடுங்க. கலர்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. ஏப்பா